உலகங்கள் சினிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். குட் பேட் அக்லி இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் அஜித் ஒரு கேங்ஸ்டராக இருக்கார் பாம்பேயில். அவர் மனைவி திரிஷா, அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய பார்க்க அஜித் வரும் பொழுது, உங்களுடைய கேங்ஸ்டர் வாழ்க்கை என்னையும் குழந்தையும் பாதிக்கக்கூடாது, அதை விட்டுட்டு என் குழந்தைய தூக்குங்க, அதில் என் குழந்தைய தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறார் திரிஷா. அதனால் நான் இந்த தப்புக்கெல்லாம் தண்டனை அணிஞ்சு திருந்தி புது மனுஷனாக வர்றேன், அதற்கு ஒன்று சந்திக்க மாட்டேன், இது ஒரு அப்பாவோட ப்ராமிஸ் அப்படின்னு குழந்தைய சொல்லிவிட்டு அவரே போய் சரண்டர் ஆகிடுறாரு. 18 வருஷம் ஜெயிலில் இருக்கார். திரிஷா தன் மகனோட ஸ்பெயினுக்கு போயிடுறாங்க. 18 வருஷம் கழிச்சு அஜித் திரும்பி மகனை சந்திக்க வரும்போது அவருடைய மகன் ஒரு போதைப் பொருள் கேஸில் ஜெயிலுக்கு போயிடுறான். அஜித் ஜெயிலே வரும்போது மகன் ஜெயிலுக்குள்ளே போயிடுறான். இதுக்கு யார் காரணம், தன்னுடைய பழைய எதிரிகள் இது காரணமாக இருப்பாங்களோ அப்படின்னு அஜித் தேடுறாரு. அப்போ திரிஷாவால் பாதிக்கப்பட்ட அர்ஜுன் தாஸ் தான் இந்த வேலையை செஞ்சான் அப்படின்னு விஷயம் தெரிய வருது. போதைப்பொருள் கேஸோட பையன் கொலையும் பண்ணிட்டான் அவள் பொண்ணை அப்படிங்கிற கேஸை சேர்ந்துக்குது. அந்த பொண்ணு உண்மையிலே சாகாமல் அர்ஜுன் தாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கா. இந்த விஷயங்களை கண்டுபிடிக்க அஜித் தீவிரமாக முயற்சி பண்ணுறாரு. அர்ஜுன் தாஸை சட்டத்தை நிறுத்தி பையனை விடுதலை பண்ணாரா அப்படிங்கிறது மீதி கதை. இதில் நடிகர்கள்னு பார்க்கும்போது திரிஷா ஹீரோயின் ஆகிறார். ஒரு 18 பையனுக்கு அம்மாவாக நடிச்சிருக்கார். அதே சமயத்தில் பொன்னியின் செல்வன், விடாமுயற்சி போன்ற படங்கள் இருந்த அளவுக்கு ஒரு அழகான லுக் இல்லாமல் ரொம்ப டல்லான தோட்டத்தில் இருக்கார் திரிஷா. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அடுத்த குறிப்பிடத்தக்க நடிகர் அர்ஜுன் தாஸ். அஜித் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோக்குள்ளே நடிக்கிறது பெரிய சவாலான விஷயம். அதை அருமையாக செஞ்சுருக்கார். இவருக்கு படத்தில் டூயல் ரோல் வேறு, அதையும் நல்லாவே செஞ்சுருக்கார். இது போக பிரபு, சுனில், பிரசன்னா, ரெடின் கிங்ஸ்லே, ஷாஜி ஷிண்டே, யோகி பாபு, ஜாக்கி ஷராப், இப்படி நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க படத்தில். மற்றபடி இவங்களாம் பெரிய வேலைன்னு சொல்ல முடியாது. சலார் படப்புகள் கார்த்திகேய தேவ், இவர் அஜித்துடைய பையனாக முக்கியமான ரோல் பண்ணியிருக்கார். இது போக நீண்ட இடைவெளி சிம்ரன் அஜித் பேர் நடிச்சிருக்கார், ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்கார். அப்புறம் எப்பவும் போல மொத்த படத்தையும் தவிர சுமந்திருக்க அஜித்குமார். அவருடைய நடிப்பை பற்றி புதுசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை. கிடைச்ச இடங்களில் அருமையாக ஸ்கோர் பண்ணியிருக்கார். ஆக்ஷன் காட்சியில் ரசிகர்கள் விருந்து படைச்சிருக்கார். இதுக்கு இசை ஜிவி பிரகாஷ். ரீரிகார்டிங் நல்லா பண்ணியிருக்கார். 3 பாடல்கள், 3மே ஹிட்டான பாடல்கள் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். இயக்கம் ஆதித்ய ரவிச்சந்திரன். இவர் தான் அஜித் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் படத்தை ஆரம்பித்தார். அதுக்கேற்றபடி ஒரு கதை, அதுக்கான திரைக்கதை, அதை எப்படி கொண்டு போகிறது அப்படின்லாம் பெருசாக மெனக்கடாமல் முழுக்க அஜித் ரசிகர்களை குஷிப்படுத்தணும் அப்படின்னு முடிவோடு இந்த படத்தை எடுத்திருக்கார். 10 ரூபா தான அந்த பாடலும் சரி, இளமை இது என்ற கமல் சார் பாடலும் சரி படத்தில் அங்கங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றாலும், அது போக தீனா, வாலி, வேதாளம், மங்காத்தா என்ற அஜித்தின் ஹிட்டான படங்களுடைய டயலாக்ஸ், பாடல்கள் என்று படம் முழுக்க வந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு வித்தியாசமான முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இப்படி பல விஷயம் போட்டு நிரப்பி அஜித் ரசிகர்களை மொத்தமாக குஷிப்படுத்தியிருக்கார் இயக்குனர். ஒவ்வொரு சீன்லையும் அஜித் ரசிகர்களை குஷிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோக மார்க்கானியல் படத்தினுடைய மேக்கிங் சாயலும் ஆங்காங்கே தென்படுவதை தவிர்த்திருக்கலாம். ஏற்கனவே விடாமுயற்சி படத்தில் மொத்தமாக ஏமாற்றம் அடைந்திருந்த அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே சமயம் அவர்களை தாண்டி காமன் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அவர்களும் இந்த காலத்து படம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மனநிலையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஏன்னா போர் அடிக்கல, இந்த இடத்துலையுமே விறுவிறுப்பாக கதை போயிட்டே இருக்குது. அதே சமயம் ஸ்பெயின் ஜெயிலுக்குள்ள சுனில், பிரசன்னா திடீர்னு வரணும், அதன் பாம்பே ஜெயிலுக்கு அஜித் முன்கூட்டி விடுதலை ஆகணும், இந்த மாதிரி நிறைய லாஜிக்கலாக காட்சிகள் படம் எடுக்கவே இருக்குது. அதை மறுப்பதற்கு இல்லை. அது எப்பவுமே கமர்ஷியல் படத்தில் சகஜமான விஷயம் அப்படிங்கிறனால அதை விட்டுடலாம். அது இடைவேளை காட்சியில் ஐ ஆம் வெயிட்டிங் அஜித் பேசுகிறது ரொம்பவே தைரியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் ஓகே. படம் எப்படி ஷார்ட்டாக சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலகலப்பான என்டர்டெயின்மெண்ட்டான ஜாலியான ஒரு ஆக்ஷன் மசாலா படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ரசிகர்களுக்கு விருந்து படத்திற்கு படம் தான் இந்த குட் பேட் அக்லி. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.